சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு பெரும் படைகளுடன் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது செங்கோட்டையன் தலைமையில் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்முகன் உசேன் அவர்களிடம் முறையிடுவதற்கு தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தயாராக ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்று நிச்சயம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஆதாரத்துடன் முன்வைத்திருந்தார். ஆனால் அதை செயற்குழு மூலமாக கேட்டறியாமல் தன்னிச்சையாகவே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் பதவியை பறித்தது, அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்து விலக்கியது செங்கோட்டையனுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தன்னை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தன் மீது இருக்கக்கூடிய பயம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போல் மிக முக்கியமாக தன்னை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்பது தவறு கிடையாது. ஆனால் அவரை போல் வெற்றி அடைந்துவிட்டு நீ உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கடந்த 7 தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். அதை சுட்டிக்காட்டிய அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து நீக்கி தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும் படைகளுடன் இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் முறையிடுவது சரியா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கருத்துக்களை தெரிவிங்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பிரச்சனை அதிகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கலாமா வேண்டாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.